சண்டே ஈவினிங் தேனிக்கு தான் போயிருந்தோம். ஸோ தீபாவளி ஆஃபர் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தேனி ஆனந்தம் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ பொறுமையாக ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என் பையனுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே வந்து எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. மதுரை தான் நான். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பெரியகுளம். ஸோ மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் தீபாவளி டைமில். இந்த விளக்கு தூண் சைட்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கசின் கூடலாம் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்க்குறது, எங்கே கலெக்ஷன் நல்லாயிருக்கும், எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், எங்கே ஆஃபர் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக பார்ப்போம். கிஸ்கிந்தா, காபா, நாச்சியாஸ்ன்ட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இப்போலாம் ட்ரெஸ் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போச்சு. ஏதோ ட்ரெஸ் இருந்தால் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இந்த க்ரௌடெல்லாம் பார்க்குறப்ப டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழியிலே இந்த கேக்கு, ப்ரௌனி அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலையன்ஸ்க்கு போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கெலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா செம மழையாக இருந்துச்சு. ஸோ இதில் போகணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கிளம்புனோம். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், மழை நிற்கிற மாதிரி தெரியல, அப்படியே கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.